நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகின்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் இணையும் அந்த நிகழ்ச்சி தான் தற்போது நேரலையில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் அந்த சால்வை அணிவித்து சால்வை வழங்கி அவரிடம் வாழ்த்து பெறக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுமார் 8 மாவட்ட செயலாளர்கள், ஒரு மண்டல தலைவர் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்டோர் இன்று திமுகவில் இணைந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கோவை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் நெல்லை மத்திய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் சுப்பையா, மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் கலியபெருமாள், தஞ்சை, தர்மபுரி, நாமக்கல், ராமநாதபுரம் மற்றும் சேலம், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் அந்தந்த தொகுதி நிர்வாகிகள், தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள், இளைஞர் அணியை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள், மேலும் அந்தந்த மாவட்ட சேலம் மாவட்ட மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் என நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட 8 மாவட்ட செயலாளர், ஒரு மண்டல தலைவர் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுகவில் இணைகின்றனர். அந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது அந்த இணைப்பு நிகழ்ச்சிக்கு அறிவாலயம் வந்திருக்கிறார். அவரது முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் திமுக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் அந்த நிகழ்வை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 3000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள், 8 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒரு மண்டல தலைவர், மகளிர் அணி நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் இணைகின்றனர். பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசிய கருத்தால் நாங்கள் அதிருப்தி அடைந்து சீமானின் அந்த பேச்சு மற்றும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தாங்கள் திமுகவில் இணைவதாக அந்த இணைப்புக்கு முன் அங்கு நின்று கொண்டிருந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் செய்தியாளர்கள் தான் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இணைப்பு நிகழ்ச்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அந்த கலைஞர் அரங்கில் இப்போது அந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 6 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒரு மண்டல குழு தலைவர், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மேடையில் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் அந்த கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திமுகவில் இணைகிறார்கள். அந்த இணையக்கூடிய நிர்வாகிகள் ஒரு 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சென்னை, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, சேலம் மற்றும் தர்மபுரி, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, தஞ்சை, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், மாணவர் அணி, இளைஞர் அணியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இப்போது அந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட அந்த கட்சியின் சேர்ந்த தொண்டர்கள் நாம் திமுகவில் இணைவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது பார்ப்பது அந்த 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளின் பட்டியலை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒரு மண்டல குழு தலைவர் மற்றும் அந்த கட்சியின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று இந்த திமுகவில் முதலமைச்சர் முன்னிலையில் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது 3000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்திருக்கிறார்கள். அந்த இணைவதற்கான அந்த இணையக்கூடிய நபர்களின் பொறுப்புகள், நிர்வாகிகள் வைக்கும் பதவிகள் உள்ளிட்டவற்றை இப்போது மேடையில் முதலமைச்சர் முன்னிலையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய மற்றும் திமுகவில் இணையும் நிர்வாகிகளின் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் யார் என்பதை இந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலும் தற்போது அந்த இணைப்பு நிகழ்ச்சியின் இன்னொரு பக்கத்தில் அந்த காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவர்களுக்கு திமுகவின் உறுப்பினர் அட்டை, நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அந்த உறுப்பினர் அட்டை வழங்கப்பட இருக்கிறது. திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் உடன் இருக்கிறார்கள். அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்போது திமுகவில் இணைவதற்கான காரணம் என்ன என்றும், நாம் தமிழர் கட்சியில் சீமான் மீது என்ன அதிருப்தி என்பது குறித்தும் மேடையில் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த இணைப்பு விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து மற்றும் உறுப்பினர் அட்டை அணிவித்து அவர்களை
திமுகவில் இணைக்கும் அந்த காட்சியை தான், இணைப்பு நிகழ்வை காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 6 முதல் 8 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல குழு தலைவர், பல்வேறு நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு பிரிவுகள் அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், அவர்களுடன் தொண்டர்கள் உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு இப்போது அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறது. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள அந்த தொண்டர்கள் நிர்வாகிகளை இப்போது முதலமைச்சரிடம் அறிமுகம் செய்து திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.